சண்டே மார்னிங் இன்றைக்கி மினி விலாகை ஒரு பியூட்டிஃபுல் வியூவோட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான கிச்சன் க்ளீனிங் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்க போகிறேன். க்ளீனிங் மட்டும் இல்லாமல் மெயின்டெனிங் டிப்ஸும் சொல்லி தரப்போகிறேன். எனக்கு 1 வீக்காக வந்துட்டு உடம்பு சரியில்லைன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ நான் வந்து கிச்சன் பக்கமே சுத்தமாக அவ்வளோவா வரல. ஸோ வீட்டில் இருக்கவங்க தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க, அக்காவும் அம்மாவும் பார்த்துக்கிட்டாங்க. நான் அப்பப்போ வருவேன், ஏதாவது செய்வேன், பட் பெருசாக எதுவும் க்ளீன் பண்ணி வைக்க முடியல. இவங்களுக்கு வந்து எந்த திங்ஸ் எங்கே இருக்குன்னே தெரியாது. ஆக்சுவலாக வீட்டில் எல்லா வீட்லேயுமே அம்மாவுக்கு தான் எது எங்கே இருக்குதுன்னு தெரியும், பசங்களுக்கு தெரியாது. ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு தான் எல்லாம் எங்கே எது இருக்குன்றது தெரியும். எங்கள் அம்மா அக்கா எல்லாருமே ஏதாவது ஒன்று சமைக்கணுன்னா அது எங்கே இருக்குது இது எங்கே இருக்குதுன்னு சொல்லி கேட்டே இருப்பாங்க. எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பிளெயின் பாக்ஸஸில் தான் போட்டு இருக்கும். இருந்தாலும் அதுலேயே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம கிச்சனோட ஸ்டேஜ் என்னென்னா ஸ்டோர் ரூம் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது. இனி இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து எப்போவுமே உங்களோட கிச்சனை க்ளீன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மெயின் விஷயம் என்னென்னா, நமக்கு அடிக்கடி வந்துட்டு வில்லேஜ் சைடுன்றதுனால அதிகமாக டஸ்ட் வந்துகிட்டே இருக்கும். சும்மாவே நம்ம வீட்டு விண்டோவோ இல்லாட்டி டோரோ ஓப்பன் பண்ணாவே அழகாக காற்று வரும், நல்லா சில்லுன்னு இருக்கும். கூடவே நிறைய டஸ்ட் வரும், அதெல்லாம் அப்படியே படிஞ்சிடும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க பாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு நல்லா ஒரு லிக்விட் சோப்போ இல்லாட்டி எதை வச்சு நீங்கள் வந்து வாஷ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து லைட்டாக அப்ளை பண்ணி தண்ணி கொஞ்சமாக தெளித்து நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. ஒரு 2 டைம் வந்துட்டு இந்த ஸ்லாப் எல்லாம் அழகாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த பாக்ஸஸ் எல்லாத்தையும் அழகாக வாஷ் பண்ணி நல்லா நீட்டாக அடுக்கி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கே வந்து ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். க்ளீன் கிச்சன் பார்த்தாலே நம்மளோட சோலுக்கு ஒரு செம்மையான ஹாப்பி ஃபீல் கிடைக்கும். இப்போ வந்து மேலே இருக்க பாத்திரம் சொல்லப்போனால் ஓரளவுக்கு 1 சைட் ஃபுல்லாக அழகாக க்ளீன் பண்ணி எல்லா பாக்ஸும் தொடச்சி ஒரு சில பாக்ஸ் வந்து கழுவி அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் போட்டு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்ம வீட்டில் வந்து சிங்கில் என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா, இந்த பியூரிஃபையர் செட் பண்ணும்போது ஏதோ ஒரு இடத்துல லீக் ஆகுது. ஸோ சிங்கில் வந்து வாட்டர் படிஞ்சிருக்கு. எவ்வளோ தேய்ச்சாலும் போகலை, கொஞ்சம் கொஞ்சமாக போகும்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி இருந்த கிச்சனுக்கும் இப்போ இருக்க என்னோடய கிச்சனும் பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். காலையில் ஸ்டார்ட் பண்ணேன். ஒர்க் வந்துட்டு கொஞ்சம் ஈவினிங் வர ஆகிருச்சு. ஏன்னா பிட்வீனில் குக்கிங் ஒர்க்கும் இருந்தது. அதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்க ஆடு மாடு எல்லாத்துக்கும் தண்ணி வச்சுட்டு ஓரளவுக்கு அப்படியே டைம் மேனேஜ் பண்ணி க்ளீன் பண்ணிவிட்டேன். பார்க்கவே செம்மையாக இருக்குது. இதுக்கப்புறம் இங்கே வேறு யாராவது விட்டால் அப்படியே மொத்தத்தையும் திருப்பி கழிச்சு போட்டு விட்டுருவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நானே இன்றைக்கி குக்கிங் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்போவுமே உங்களோட கிச்சனை க்ளீனாகவும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அப்பப்போ நம்ம வீட்டில் வச்சுருக்க பொருட்களோட பாக்ஸஸை க்ளீன் பண்ணுறது, அந்த ஸ்லாப் அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாலே ஓரளவுக்கு நீட்டாக இருக்கும். அதுவும் நம்ம வந்து மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணுறீங்கனாலும் ஓகே. அப்படி இல்லாட்டி உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதோ இல்லாட்டி டெய்லி நம்ம எடுக்கிற பொருளை எடுக்கிற இடத்துல கரெக்டாக வச்சாலே வந்து பெருசாக எந்தளவுக்கும் மெஸ் ஆகாது. அண்டு ஃபைனலாக எனக்கு வந்து இப்போ ஒரு ஹாப்பி சோல் வந்தாச்சு. பயங்கர ஹாப்பினா நீங்களுமே அப்பப்போ உங்கள் வீட்டோட கிச்சனை அழகாக க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப்.